தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாய்ப்பாலை வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் இல்லை என தெரிவித்துள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான FSSAI தாய்ப்பாலை பதப்படுத்தவோ விற்கவோ அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றும் அதற்கான உரிமங்களை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பிறந்த குழந்தைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதுமான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருப்பதால் தாய்ப்பால் தருவதன் முக்கியத்துவத்தை இளம் தாய்மார்களுக்கு எடுத்துரைத்து வருகிறது மருத்துவத்துறை. ஆனால் தாய்ப்பாலை வணிக நோக்கில் விற்கும் போக்கு அதிகரித்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவுரையில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006 விதிகளின் கீழ் தாய்ப்பாலை பதப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்ய அனுமதி இல்லை. எனவே தாய்ப்பால் மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் விற்பனையை உடனடியாக நிறுத்த வேண்டும். விதிகளை மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. தாய்ப்பாலை விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ள உணவு வணிக நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிமம் வழங்கக்கூடாது. இதனை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் விரிவான பாலூட்டுதல் மேலாண்மை மையம் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் செயல்படுகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் குழந்தைகளுக்கு இதன் மூலம் தாய்ப்பால் வழங்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாத நிலையில் தாய் இருந்தால் இந்த மையத்தின் மூலம் தாய்ப்பால் கொடுக்கப்படும். அது ப்ராப்பர் வே ஆஃப் இந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன் அண்ட் ப்ராப்பர் வே ஆஃப் இந்த கல்ச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சேமிக்கக்கூடிய பாலை எந்த விதமாக இந்த எப்படி நம்ம பரிசோதனை பண்ணி இதில் கிருமி இல்லைன்னு கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் ப்ராப்பராக சரியாக பண்ணுறதில்ல அப்படின்ற இதனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்பரான சென்டர் ஆத்தரைஸ் சென்டராக இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் யார் வேணாலும் பால் எனக்கு தாய்ப்பால் வேணும்னா ரெடியாக கொண்டு போய் கொடுக்குறத நேரடியாக வாங்காதீங்க அப்படின்றது ஒரு ஜென்ரலாக அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அது முழுமையாக எல்லா தாய்மார்களும் எல்லா மக்களும் அந்த விஷயத்தை உணர்ந்து அதை கடைபிடிக்கணும். மனிதநேய அடிப்படையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மூலம் தாமாகவே முன்வந்து தானம் வழங்கும் தாய்மார்களின் தாய்ப்பால் பெறப்பட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவது ஒருபுறம் என்றால், தாய்ப்பால் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வது குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான கேள்வியை எழுப்பியுள்ளது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாத்திரம், ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எவர் சில்வர்னு லோக்கலாக சொல்கிறோம், அந்த பாத்திரத்தை ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வெளியே ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், சின்ன ஒரு டம்ளரில் எடுப்பாங்க. அது ஒரு சும்மா வாஷ் பண்ணுறது கூட எவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஸ்டெரிலைஸ்டு கண்டெய்னர் தான் அதை நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அந்த கலெக்ட் பண்ண மில்கை ஒரு சாம்பிள் இந்த மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிச்சிட்டு அந்த கல்ச்சர் ரிப்போர்ட் வர வரையிலும் இந்த பாலை நாங்கள் தனியாக ஃப்ரீசரில் அந்த ரெக்கமெண்டட் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இந்த கல்ச்சர் நெகட்டிவ்னு வந்தால் தான் இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரீசரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கொடுப்போம். பட் இந்த மாதிரி ப்ராசஸ் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆர்கனைசேஷனோ, ஒரு தனி நபரோ பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவசியத்துக்கு நான் ஒரு தாய்ப்பால் ஒரு வேலை பணம் அது மூலம் நிறைய கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த முறையான வழியில் அது பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தாய்ப்பால் மூலியமாக அது சரியான முறையில் கலெக்ட் பண்ணானாலையோ அல்லது சரியான முறையில் அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் அந்த பால் கொடுத்தா அதனால் தொற்றுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தற்போதைய சூழலில் பணிக்கு செல்லும் பெண்கள் தாய்ப்பாலை வீட்டில் உள்ள குளிர்பதன பெட்டியில் சேமித்து வைத்து கொடுக்கும் பட்சத்தில் அதனை ஃப்ரீசரில் வைத்து 18 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டும். வெளியில் வைக்கும் பொழுது 4 மணி நேரத்துக்குள்ளாக தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதும் மருத்துவர்களின் அறிவுரையாக இருக்கிறது. தாய்ப்பால் தட்டுப்பாடு ஏற்படும் தாய்மார்கள் தேவைப்பட்டால் அரசு மருத்துவமனையை அணுகலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீஹரிஷ். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.